அத்தியாயம் 26. பண்டிதர்களுக்கு பாடம் புகட்டிய பரமகுரு. ஆணவத்தால் அறிவிழந்த அந்தணர்களை நோக்கிய குருதேவர், வேதங்களை முழுமையாக அறிந்தவர்களாக வீண் பிரமையில் இருக்கிறீர்கள். முழுமையாக வேதங்களை அறிந்தவர் எவரும் இல்லை. முன்பு ஒரு சமயம் பரத்வாஜ மகரிஷி பிரம்மச்சாரியாக இருந்த பொழுது வேதங்களை முழுமையாக படிக்க எண்ணி 3 பிரம்ம நாட்கள் 4 யுகங்கள் 5000 முறை கடந்தால் பிரம்மாவின் ஒரு பகல் பிரம்மாவை நோக்கி தவம் இயற்றினார். பிரம்மாவும் அவர் முன் தோன்றி வேண்டும் வரம் பெறுக எனவும், பரத்வாஜர், எனக்கு 4 வேதங்களையும் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஆசானாய் இருந்து கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டார். அதற்கு பிரம்மா, வேதங்கள் முழுமையாக எனக்கே தெரியாது, வேத ராசிகளை காண்பாயாக என கோடி சூரிய பிரகாசத்துடனான மேருவை ஒத்த வேத ராசிகளை காண்பித்தார். அதை கண்ட பரத்வாஜர் மலைப்புடன் இதனை முழுமையாக கற்க இயலாது என்ற உண்மையை உணர்ந்தவராய், தம்மால் எவ்வளவு கற்க இயலுமோ அதையே தமக்கு அருளும்படி வேண்டவும், நான்முகனும் அபாரமான அந்த வேத ராசியிலிருந்து 3 பிடிகளை கொடுத்து அதனை முழுமையாக கற்கும் வரை அவர் வாழ்ந்திருக்கவும் வரமருளினார். அச்சிறிதளவு வேதமே பரத்வாஜரால் இன்றளவும் கற்று முடிக்கப்படவில்லை. இதையறிந்த பகவான் விஷ்ணு கிருஷ்ணத்வைபாயராக வியாசர் அவதரித்து வேதத்தை சுருக்கி வகைப்படுத்தி அதை தமது சீடர்கள் 4 ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதம் என பிரித்து கற்றுக் கொடுத்தார். முதலில் பைலர் என்ற சீடரை அழைத்து ரிக்வேதத்தை அளித்து அதனை முழுமையாக கற்கும்படி கூறினார். ரிக்வேதத்தின் அங்கம் ஆயுர்வேதம், தங்க நிறமுடையது. இதன் தேவதை பிரம்மா. கோத்திரம் ஆத்ரேய கோத்திரம். சந்தஸ் காயத்ரி. ரூபவர்ணம் சிவந்த வண்ணம். தாமரை இதழ்கள் போன்ற நீண்ட கண்கள். உறுதியான சங்கம் போன்ற கழுத்து. சுருண்ட முடி. 2 சாண் நீளமுள்ள உடல். வெளிப்படையான குரலும் கொண்டவர். சாகலா, பாஷ்கலா, ஆஷ்வலாயினி, மாண்டுகி, சாங்கியாயனி என்ற 5 கிளைகளையும், ஜடா, மாலா, சிகா, லேகா, துவஜம், தண்டம், ரதம், கணம் என 8 விக்ருதிகளையும், நிருத்தம், வியாகரணம், ஜோதிஷ்டம், சந்தஸ், சிஷா, கல்பம் என 6 அங்கங்களையும் கொண்டது. அடுத்து வியாசர் தமது 2வது சீடனான வைஷம்பாயனரை அழைத்து யஜுர்வேதத்தினை உபதேசித்தார். யஜுர்வேதத்திற்கு சத்திரியர்கள் விரும்பும் தனுர்வேதம் உபவேதமாகும். அதிதேவதை கபாலம் ஏந்திய ருத்ரன். தேவதை விஷ்ணு. கோத்திரம் பரத்வாஜ கோத்திரம். சந்தஸ் திருஷ்டுப். ரூபவர்ணம் தாமரை வண்ணம். கால்கள் கருமை நிறம். சிறிய இடை. அகலமான கண்கள். பருத்த கன்னங்கள். 5 சாண் உயரம் கொண்டவர். 86 பிரிவுகள். சிஷை, கல்பம், வியாகரணம், நிருத்தம், சந்தஸ், ஜோதிஷம் என்று 6 அங்கங்களும் 18 பிரிசிஷ்டங்களும் 6 உபாங்களும் கொண்டது. அடுத்து 3வது சீடனான ஜெய்மினியை அழைத்து சாமவேதத்தினை உபதேசித்தார். காந்தர்வ வேதம் இதன் கிளை வேதம். தேவதை ருத்ரன். அதிதேவதை விஷ்ணு. சந்தஸ் ஜெகதி. கோத்திரம் காஷ்யப கோத்திரம். ரூபவர்ணம் வெண்பட்டு மற்றும் மிருகத்தின் தோளாலான ஆடையினை அணிந்திருப்பார். மாலையையும் அணிந்திருப்பார். பொறுமையும் அடக்கமும் தூய்மையும் மிக்கவர். கையில் கேடயம் தண்டம் ஏந்தியிருப்பார். வெண்ணிறம் கொண்டவராயும் தங்கம் போன்று ஒளிரும் கண்கள் உடையவராயும் 6 சாண் உயரம் கொண்டவருமாயிருப்பார். பேதங்கள் 1000க்கும் அதிகமான பேதங்கள் கொண்டது. அழிந்தது போக மீதமுள்ளது 17. பகவான் நாராயணரை தவிர சாமவேதத்தினை முழுமையாக உணர்ந்தவர் வேறு எவரும் இல்லை. இறுதியாக தனது 4வது சீடனான சுமத்திரரை அழைத்து அதர்வ வேதத்தினை உபதேசித்தார். இது உக்ரமானது, கூர்மிக்கது, கருநிறம் உள்ளது, விரும்பியபடி உருமாறக்கூடியது. இதன் கிளை வேதம் அஸ்திரவேதம். அதிதேவதை இந்திரன். சந்தஸ் அனுஷ்டுப். கோத்திரம் பைஜானம். ரூபவர்ணம் கருவண்ணம். தீக்ஷமான உருவம். வீரம் மற்றும் கொடுமை நிறைந்தவர். ஸ்திரீலோலன். தலையில் தண்ணீர் பானை சுமந்திருப்பார். 7 சாண் உயரம் கொண்டவர். வேதங்கள் 9 கிளைகள் மற்றும் 5 கல்பங்கள். இவ்வாறு வியாச முனிவரால் வேதங்கள் பரப்பப்பட்டன. முன்னாட்களில் வேதம் ஓதும் அந்தணர்கள் தூய ஆச்சாரசீலர்களாய் முறையாக வேதம் ஓதி வந்தனர். அவர்களிடம் தெய்வத்துவம் மகத்துவம் இருந்ததால் பூஷுரர்கள் என போற்றப்பட்டனர். போகங்களை வெறுத்து எளிய வாழ்வு வாழ்ந்தனர். மன்னர்களால் வணங்கப்பட்டனர்.
வேதம் கற்றதால் பெற்ற சக்தியாலும் மேன்மையாலும் இந்திராதி தேவர்களாலும் வணங்கப்பட்டனர். உலகம் தேவர்களின் ஆதீனத்திலும் தேவர்கள் மந்திர ஆதீனத்திலும் மந்திரங்கள் அந்தணர்கள் ஆதீனத்திலும் இருந்தன. ஆகையால் அந்த அந்தணர்கள் எனக்கு தெய்வம் என விஷ்ணு கூறினார். அசுரர்கள் தனது உடம்பு அனைத்தையும் கொடுத்தாலும் அந்தணர்கள் ஏற்க மாட்டார்கள். ஆயின் தற்போது கலியுகத்தில் இவர்கள் துராச்சாரம் கொண்டவர்களாயும் வேடதாரிகளாயும் மாறிவிட்டனர். பொருளுக்காக வேதங்களை இழிவுபடுத்துவோரின் முன் வேதம் ஓதப்படுகிறது. தகுதியற்றவர்களுக்கு வேதம் கற்பிக்கப்படுகிறது. எனவே தற்போது வேதங்கள் மறையத் தொடங்கியுள்ளன. நீங்களோ உங்களிடம் இல்லாத ஒன்று இருப்பதாக கூறிக்கொண்டு அந்தணர்களை துன்புறுத்துகிறீர்கள் என சீடனை வாதிட வற்புறுத்துகிறீர்கள். உம்மை போன்றவர் முன்னர் பிரம்மராட்சசர்களாக ஆனார்கள். ஆகவே ஆணவத்தால் மேலும் துன்பத்தை பெறாது இனியாவது அமைதியாக சென்று விடுங்கள் என கூறினார். அந்த மூர்க்கர்களோ வெற்றி ஓலை பெறாது செல்வது அவமானம், ஆகையால் அதனை பெற்றுக்கொண்டுதான் செல்ல வேண்டும் என்பதில் பிடிவாதமாய் இருந்தனர்.